ஹே ஆல், கல்யாண வீட்டில் போடுற சூப்பர் அண்ட் சுவையான பிரெட் அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட்டில் 4 பிரெட் எடுத்துகிட்டு பிரெட்டில் சைடில் இருக்கிற பீசஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு 4 பீஸாக நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கேஸில் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச பிரெட் எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா திருப்பி விடுங்க, இல்லைனா தீஞ்சு போயிடும். தீஞ்சு போயிடுச்சுன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு ஸ்மெல் வரும், நல்லா இருக்காது. ஓகேவா? நான் மீதி இருக்கிற பீசஸ் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா அதே பேனில் நெய் விட்டு பாதாம், முந்திரி, திராட்சை எல்லாம் நல்லா வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறமா தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் சுகர் ஆட் பண்ணி நல்லா லைட்டாக சூட்லேயே வதக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா நல்லா சர்க்கரை கரையணும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இது கூட சால்ட் ஆட் பண்ணி 3 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்ச ப்ரெட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சர்க்கரை பாகில் நல்லா அழுத்தி விடுங்க. நல்லா ஊறணும். நல்லா ஊறினதுக்கப்புறமா நல்லா மசிச்சு விடுங்க. மசிச்சு விட்டால் இந்த ஸ்டேஜில் வரும். இதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு இது கூடவே நான் பால் சேர்த்துருக்கேன். காய்ச்சாத பால் தான் சேர்த்துருக்கேன். ஃபுல் வீடியோ நான் கீழே பின் பண்ணுறேன், வேணுன்ற செக் பண்ணி பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். ஓகேவா? நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டில் நல்லா மசிஞ்சு வச்சதுக்கப்புறமா நெய் விட்டு வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை, பாதாம்லாம் போட்டு கிளறுனா அல்வா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ஒரு நாள் விட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்திருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.